ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புக் ரிவ்யூ ஏபிஜே அப்துல் கலாமோட மை ஜர்னி ட்ரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ஆக்ஷன். இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். When it comes to APJ Abdul Kalam, we don't want much introduction because we all know about APJ Abdul Kalam, and particularly my journey book read பண்ணதுக்கப்புறம் I was very well motivated. அவரோட ஜேர்னி ரியலி ரொம்ப ஒரு அமேசிங்காக இருக்குது. எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இஃப் யூ ஃபைண்ட் டைம் யூ ஹாவ் டு பை திஸ் புக் அண்ட் ப்ளீஸ் ரீட் திஸ் புக். பிகாஸ் நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ரீட் பண்ணிங்கன்னா யூ கேன் ரிஃப்ளெக்ட் த சேம் டு யுவர் சில்ட்ரன். அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ஆக்ஷன், இதோட கீ லைனே இதுதான் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ஆக்ஷன். அப்துல் கலாம் எடுத்துட்டோம்னாலே we know that he will always ask us to dream. அண்ட் நம்ம என்ன ட்ரீம் பண்ணுறோமோ அது ஃப்யூச்சரில் இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. அண்ட் ஹீ ஆல்சோ ஹஸ் கிவன் சம் எக்ஸாம்பிள் ஹவு டஸ் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு ஆக்ஷன். லைக் அவரோட லைஃப்பை பற்றி நமக்கு தெரியும். அவரோட மெயின் ஆம்பிஷன், மெயின் கோலே வந்து ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணும். ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹி ஹேஸ் டேக்கன் ஏரோநாட்டிக்கல் முடிச்சதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸாம்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு when he was ready to join and the selected members or 10 members la he was selected, but he was the last one, and appo on the time la 9 seats than irukku, so he couldn't join air force. Future la after later on our president aanadukku appuram he got trained and he could able to drive Su-30. so somewhere or other the message enna neenga dream pannunga, dream pannite irunga, you put all your dreams into thoughts and your thoughts transform into action அப்படிங்கிறாரு. one day or other day you will for sure you will get it into an action அப்படிங்கிறாரு. so please share this with your kids. ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அவங்களும் they'll try to implement in their life. ஸோ இதில் ஆக்சுவலி 9 chapters இருக்குது. 9 chaptersமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னோட ஃபேவரட் சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், மை ஃபாதர்ஸ் மார்னிங் வாக். அவங்க டேடி வந்து 4 மணிக்கே எழுந்திரிச்சு, ஆக்சுவலி அப்துல் கலாம் அவங்க டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க டேடி அண்ட் மம்மி தான். அவங்க டேடி அண்ட் மம்மியை பார்த்து வளர்ந்தனால தான், அவங்களோட திங்ஸ் எல்லாமே ஒரு ஃபாலோ பண்ணனால தான் he could be able to be this much disciplined man. ஃபாதர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே எழுந்திரிச்சு he'll be going for walking. ப்ரேயர் முடிச்சு வாக்கிங் போவார் எவ்ரிடே. he never stopped this walking, not even for a single day அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவரோட டேடி வந்து இவங்க அப்துல் கலாம் ப்ரேயர் கூட மிஸ் பண்ண விட்டது இல்லையா. டெய்லி இவ்வளோ டைம் ப்ரே பண்ணோன்னா he will make him to pray அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ப்ரேயர் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டார். daddy is a purely spiritual person and people believe that he is truly connected to God. அண்ட் எவ்வளோ தூரம் வாக்கிங் மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க வந்து கோகோனட் ஃபார்ம் வச்சுருக்காங்க. கோகோனட் ஃபார்முக்கு அவங்க டேடி வாக்கிங் போவாங்க, கூடவே அப்துல் கலாமும் போவார் டெய்லி. அந்த மார்னிங் வாக்கில் he used to talk lot about his life and he used to learn lot about the father. யூஸ்வலி எப்படி இருக்கும்னா, நம்ம குட்டீஸ் வந்து நம்மளை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ when you are disciplined, obviously your children will follow the discipline. ஸோ ட்ரை டு பி டிசிப்ளின் பை யோர் செல்ஃப். அண்ட் நம்ம சொல்லணுன்னே அவசியம், நம்மளை பார்த்து அவங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் அ பேரண்ட். ஸோ ஐ எம் டூயிங் திஸ். அண்ட் நிறைய இடத்துல அவங்களோட ஃபாதர் மதரை பற்றி தான் அவர் சொல்லியிருந்தார். எவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்தாங்க அண்ட் எவ்வளோ பிடிக்கும். ஃபாதர் இஸ் 100% a spiritual person, whereas mother is a housewife-நாலும் she used to take care of Abdul Kalam and all other children very well அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மதரும் எந்த நாளுமே ப்ரேயரை மிஸ் பண்ணதில்லை. ப்ரேயர் வாஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் தேர் டே டு டே லைஃப் இட் சீம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து போட். இந்த போட்னு ஒரு சாப்டர் இருக்குது. போட் சாப்டர் இட்ஸ் பிகாஸ் அவங்க ஃபாதர் வந்து he is making a boat and selling the boat. boat making தான் அவரோட பிஸ்னஸ். பிகாஸ் ராமேஸ்வரத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக போட் மேக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த போட் மேக்கிங் பிஸ்னஸ்க்கு டெய்லி அவர் போவார். அந்த போகும்போது அந்த மேக்கிங்கை பார்த்து தான் he got motivated and இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஃப்யூச்சரில் ஏர்க்ராஃப்ட் லான்ச் பண்ணுறதுக்கு அண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் சாப்டரில். Then a working boy at 8.
அப்துல் கலாம் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஏஜ் ஆஃப் 8 he started his earning. he started to earn. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அங்கிள் ஒருத்தர் நியூஸ் பேப்பர் போடுற ஏஜென்ட்ல he is having the one. அப்போது என்ன பண்ணியிருக்காரு, அப்போது வேர்ல்டு வார் 2 வாஸ் ஹேப்பனிங் இட் சீம்ஸ். அப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காங்க. அப்போது அப்போது அவர் தான் வந்து நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ he got the நியூஸ் பேப்பர் and he used to supply early morning. 4 மணிக்கே அப்துல் கலாமும் 4 மணிக்கே எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் வாக்கிங் போய்ட்டு நியூஸ் பேப்பர்லாம் போட்டுட்டு அப்புறம் காலையிலேயே வந்துட்டு காலையிலேயே காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு தென் என்ன பண்ணுவாருன்னா டியூஷன், காலையில் நேரமே டியூஷன் போகிறாரு 1 hour டியூஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த ஏஜ் ஆஃப் 8லேயே இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தான் இட் வாஸ் given in a working boy at 8. அண்ட் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காரு நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 3 great hearts resolve a problem. அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தார் இந்த இடத்துல. 3 great hearts to resolve a problem. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் அண்ட் அவங்க டேடியோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அதை ரிசால்வ் பண்ணாங்க. இதில் இருக்கிறது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இவங்க 3 பேர்த்துக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். தட் வாஸ் ஆல்சோ வெரி ஆசம். அண்ட் மை மதர் அண்ட் சிஸ்டர், அவங்க மதர் சிஸ்டர் அவங்க 2 பேருமே இவங்க லைஃப்பில் அப்துல் கலாம் லைஃப்பில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாப்டரில் சொல்லியிருக்காரு. இட் வாஸ் லைக் மதர் எப்போவுமே ஆப்வியஸ்லி மதராக இருக்கோன்னா வில் கிவ் ஆல் அவர் ஃபுட் டு சில்ட்ரன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வி யூஸ் டு ஹேவ். அந்த மாதிரி தான் அவங்க மம்மியும் பண்ணியிருக்காங்க. ஒன் டே அவங்க மம்மி சப்பாத்தி மேக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்துலேயே உட்காந்து அப்துல் கலாம் சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. மேக் பண்ண சூடாக சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு when he was washing his hands அப்போ அவங்க அண்ணா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீ இப்படி இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல, அம்மாவுக்கு எவ்வளோ சப்பாத்தி இருக்குன்னு கூட நீ பார்க்காம நீ ஃபுல் சப்பாத்தி நீ சாப்பிட்டா இப்போது அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த மொமெண்ட்ல he felt very bad it seems. ஸோ ஃப்ரம் தட் மூமெண்ட் வீட்டில் எல்லாத்துக்கும் என்ன ஃபுட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவார் போல். அட் ஏஜ் ஆஃப் 8 or 10 இது நடந்திருக்கு. அண்ட் மை ஃபர்ஸ்ட் மென்டார் அஹ்மத் ஜலாலுதீன். he is a common person. அவர் போட் செய்யும் போது he used to come and help his father it seems. அப்போ அவரு கூட பேசி அப்போ அவர் அப்துல் கலாமுக்கு ரொம்ப க்ளோஸாக பேசியிருக்காரு. he was really elder person. அப்துல் கலாமோட ரொம்ப எல்டர் பர்சன் தான். அவர் தான் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருந்தது. அண்ட் லேட்டர் அப்துல் கலாமோட சிஸ்டர் he got married. இவர் தான் ஃபர்ஸ்ட் மென்டார் அப்படின்னு சொல்கிறாரு. he was என்னென்னா நமக்கே ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, நம்ம பண்ணுறது இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இட் பி ரியலி மோட்டிவேட்டிங் ஃபார் us. அந்த மாதிரி இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல் கலாம். நெக்ஸ்ட் ஒன் when I failed is the next chapter. அவர் ஆக்சுவலி the first failure சொன்னேன்ல, it was 9 seats தான் இருக்குது, but he was the 10th one. The first failure was that, but still he didn't give up. Later he was trying. Finally he achieved his goal. இதுதான் அவர் மீன் பண்ணார் இந்த ஃபுல் சாப்டரில். ஃபெயிலியர் வந்தாலும் ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மை ஃபேவரட் புக்ஸ் பற்றி சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் and he also mentioned Dr. Vikram Sarabhai. ஒரு சாப்டர் ஃபுல்லாக டாக்டர் விக்ரம் சாராபாய் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. தென் லைஃப் அண்ட் சயின்ஸ், அவர் டெக்னாலஜியில் அவர் கற்றுக்கிட்டது பண்ணது எல்லா விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தார் நெக்ஸ்ட் சாப்டர். அண்ட் ஃபைனலி மைல்ஸ் டு கோ வாஸ் ரியலி மோட்டிவேட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நிறைய ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட லைஃப் ஜேர்னி புக்கில். ஸோ these are all the chapters. கண்டிப்பாக it will be very much மோட்டிவேட்டிங்காக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ட்ரை டு ரீட் இட். ஹார்ட்லி ஹேஸ் 147 pages தான் இருக்குது. ஐ finished it by 5 days பிகாஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஐ finished it by 5 days. பட் ப்ளீஸ் if you could able to read it will be very nice. So this is the book. அண்ட் கண்டிப்பாக இந்த புக்கை ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட பட் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் யர் சைல்டு.
ஃபார் ஷோர். நிறையா சொல்லலாம் நீங்கள் அப்துல் கலாம் பற்றி உங்கள் குட்டீஸ்க்கு. அண்ட் இதை பார்த்து நானும் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் ஐம் ட்ரைங் டு பி மோர் டிசிப்ளின். அண்ட் இன்னொரு இம்பேக்ட் என்னென்னா, பீயிங் அ டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. தட் வாஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. தட் வாஸ் இம்ப்ரெசிவ் ஃபார் மீ. ஸோ இஃப் யூ ஆர் அ டீச்சர் கண்டிப்பாக அதை ரீட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ. See you in another video. Bye.